தஞ்சையில் கொட்டி தீர்த்த கனமழையால் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சையத் மௌலானா கூற கேட்கலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை காரணமாக தஞ்சை அருகே இருக்கக்கூடிய மாரியகோயில் பகுதியில் இருக்கக்கூடிய சுந்தரம் மீனா நகர் பகுதியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த மழையின் காரணமாக அந்த பகுதி முழுவதும் மழைநீரானது சூழ்ந்து அவர்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது குறித்து நம்ம அந்த பொதுமக்கள்கிட்ட கேட்போம். சார், இப்போ எத்தனை நாள் அந்த தண்ணி நிற்கிது, இதனால என்ன பாதிப்பு ஏற்படுது சார்? தொடர்ந்து இது 3 நாளாக இந்த பாதிப்பு இருக்குது சார். இங்கே ஒரு 15 வருஷமா இந்த வடிகாலை சரி பண்ணாமல் விட்டாங்க சார். அதேமாரி ஒரு 25 வருஷம் ஆச்சு சார். இந்த சுந்தரம் மீனா நகர் ரோடு போட்டு அப்படியே மெயின் ரோடு மட்டும் போடுறாங்களே தவிர குறுக்கு ரோடெல்லாம் எதுவுமே பண்ணல. 25 வருஷமாக நாங்களும் மனு கொடுத்துட்டோம். சிஎம் செல்லு எங்கே பார்த்தாலும் பெட்டிஷன் கொடுத்துட்டோம். எந்த ஆக்ஷனும் இல்லை சார். இந்த மழை தண்ணி வடிகிறதுக்கு ஏற்கனவே அங்கங்கே மதகு இருந்தது சார். ஒவ்வொரு தெருவும் மனுங்களும் அந்த மதகையும் அப்புறப்படுத்திட்டாங்க சார். இன்னைய வரைக்கும் இந்த வடிகாலுக்கு வசதியே இல்லை சார். ஒவ்வொரு வாட்டியும் பண்ணுறேங்கிறாங்க ஃபண்டு, ஆனால் எந்த ஃபண்டும் இங்கே செலவு பண்ணலை. பிடிஓ பண்ணிட்டோம், கலெக்டரை பார்த்துக்கோம், சிஎம் செல்லு பெட்டிஷன் போட்டுக்கோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். இப்போ இந்த மழைநீர் நிற்கிது, இதனால் தொற்று நோய் அபாயம் ஏற்படும். இதனால உடனே என்ன நடவடிக்கை எடுக்கும்? பன்னியெல்லாம் ரொம்ப செத்து போயிட்டு குட்டியிலெல்லாம் செத்து போய் ஒரே நாறுது. தண்ணி வடிகிறதுக்கு வழி செய்யணும், வடிகாலை சீர் பண்ணணும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஆஸ்பத்திரி போகிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஒரு கடைக்கு ஒரு பால் பாக்கெட்டு இது வாங்குறதுக்கு போனாலும் எங்களால் முடியல. ஒரு 4 நாளாக நாங்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கோம். அதாவது அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், நாங்கள் ஒரு அத்தியாவசிய தேவைக்கு கூட நாங்கள் வெளியே செல்ல முடியாமல் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வருகிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வடிகால்களை முறையாக சரி செய்து வருங்காலங்களில் இது போன்று நடைபெறாமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.